அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து சிவகாமிஸ் கிச்சனில் நம்ம சந்திக்கிறோம். இந்த சந்திப்பை நான் ஒரு மல்டி ஃப்ரூட் ஜாம் அப்படிங்கிற டிஷ்ஷில் உங்களை மறுபடியும் சந்திக்க வந்திருக்கேன். இந்த மல்டி ஃப்ரூட் ஜாம் செய்கிறதுக்கு நான் என்னென்ன பழங்கள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஒரு 2, ஆப்பிள் ஒரு 2, மாம்பழம் ஒரு 2, கொஞ்சம் ஊற வச்ச பேரிச்சம்பழம், வாழைப்பழம் 2, அரை பப்பாளி, 2 மாதுளை, கொஞ்சமாக கேரட் துண்டுகள், பீட்ரூட் துண்டுகள், இதெல்லாம் எடுத்துருக்கேன். கடைசியாக லெமன் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். இந்த பழங்களை எல்லாம் தனியாக மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆரஞ்சு பழம்லாம் நம்ம அரைக்கும் போது அதில் இருக்க விதைகளை எடுத்துகிட்டு அரைக்கணும். அதேமாதிரி திராட்சை போட்டிங்கனாலும் அந்த விதைகளை எடுத்துகிட்டு அரைக்கணும். பொறுமையாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வாணலியில் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் போதும். ஏன்னா ஃப்ரூட்ஸில் எல்லாமே உங்களுக்கு இனிப்பு இருக்கும். அதுக்கு நம்ம அந்த ஃப்ரூட் ஜாமோட குவான்டிட்டியை பொறுத்து ஒரு லெமனும் அரை லெமனும் நம்ம அதில் புழிஞ்சு விட்டுடலாம். ஆனால் இது செஞ்சு முடிக்கிறதுங்காட்டி அடுப்பை சுற்றி இருக்க இடம் எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகிடும். அப்பப்போ கரெக்டாக மூடி வச்சு கிளறிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு நம்மளோட ஜாம். இப்போ எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாகவே நான் ஃப்ரூட் ஜாமுக்கு தேன் தான் போடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். தேன் லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கலந்துக்கலாம். தேனும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமோ ப்ரிசர்வேட்டிவ்ஸுமோ இல்லை அந்த ஜாமோட திக்னஸ்க்காகவோ எதுவுமே சேர்க்கல. ஜாம் ரெடியானதும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் முக்கியமாக நல்லா கழுவி காய வச்ச உலர்ந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஜாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம அதை ஃப்ரீசரில் வச்சுருது. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல. ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 6 months வரைக்கும் கூடமே ஒன்றுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரெட் எல்லாத்துக்குமே இந்த ஜாம் நம்ம யூஸ் பண்ணலாம்.